மகனே, மகளே, இதை நீ இப்போது கேட்பது தற்செயல் அல்ல. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த நேரம் உனக்கும் எனக்குமானது. உலகத்தின் சத்தங்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வை. உன் மனக்கதவை மட்டும் திற. அமைதியாக இரு. அடுத்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் நிமிடங்கள். கண்களை மூடு. என் குரலை மட்டும் கேள். நான் பேசுவது உன்னோடுதான். மிகவும் களைத்துப் போயிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உடற் சோர்வல்ல, உள்ளத்தின் சோர்வு. எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள் தலையணையில் முகம் புதைத்து அழுதிருப்பாய். யாரும் பார்க்காத கண்ணீர் அது. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று கேள்விகள் கேட்டு கேட்டு நீ சோர்ந்து போய்விட்டாய். உன் மனபாரம் உன்னை அழுத்துகிறது. காலையில் எழும்போதே ஒரு பயம். இன்றும் என்ன நடக்குமோ என்ற நடுக்கம். எதிர்காலம் இருளாக தெரிகிறதல்லவா? நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை. நீ நம்பியவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கிறாய். வழிகள் அடைக்கப்பட்டது போல் உணர்கிறாய். உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னை சுற்றியிருப்பவர்களுக்காக நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வலிகளை மறைத்துக் கொண்டு வெளியே சிரித்துக் கொண்டு வாழ்கிறாய். ஆனால் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய். இந்த தனிமை மிகவும் கொடியது என்று எனக்கு தெரியும். அன்பானவனே, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் பார்த்தேன். உன் அழுகையின் சத்தம் என் காதுகளில் ஒலித்தது. நீ தனியா அறையில் அமர்ந்து கலங்கிய போதெல்லாம் உன் அருகிலேயே நான் அமர்ந்திருந்தேன். உலகம் உன் சிரிப்பை மட்டுமே பார்த்தது. ஆனால் நான் உன் இதயத்தின் காயங்களை பார்த்தேன். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே.